நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற தனது பிறந்தநாள் நலத்திட்ட விழாவில் தேசிய விருது குறித்து நடிகர் தனுஷ் மனம் திறந்து பேசினார். ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது குறித்து பேசிய அவர், நிறைய படங்களில் நடித்தும் தேசிய விருது கிடைக்கவில்லை எனவும் அது தானாக அமைய வேண்டிய நேரத்தில் அமைந்தது என்றும் கூறியுள்ளார். முன்னதாக தனது பிறந்தநாளை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இரத்த தானம் செய்ததற்கு நன்றி தெரிவித்த தனுஷ், இது திடீரென கூடிய கூட்டமல்ல, 24 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் குடும்பம் என குறிப்பிட்டார். தனுஷ் வருகையை ஒட்டி அவரை வரவேற்கும் விதமாக அரசியல் கட்சியினரை போல ரசிகர்கள் வழிநெடுகிலும் கட் அவுட் வைத்திருந்தது கவனத்தை ஈர்த்தது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.